ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போடும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உண்டிய வைத்தடி போற்றுகின்றேனே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புய மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குறுவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டனரே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடவேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாத ஒரு குரு தாழ்வில்லையே. எனக்கு ஒரு அருமையான அறிமுக உரையை ஆற்றி விநாயக பெருமானுடைய பெருமைகளெல்லாம் பேசி அமர்ந்திருக்கிற ஐயா வழக்கறிஞர் நந்தகுமார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை இந்த ஆலயத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். இந்த நல்ல வாய்ப்பை பெற்று தந்தவர் அவர்தான். அவருக்கு என்னுடைய நன்றி கடப்பாட்டை தெரிவித்துக் கொண்டு எனக்கு அளித்திருக்கிற முருகப்பெருமானுடைய பெருமை என்கிற தலைப்பிலே சிறிது சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் நாமெல்லாம் பெண் மக்கள். முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண்மகன். எப்படி என்றால் நாமெல்லாம் பெண் வயிற்றில் பிறந்தோம். அவன் மட்டும்தான் ஆண் மூலமாக பிறந்தவன். ஆண் வயிற்றிலே பிறவாமல் ஆண் மூலமாக பிறந்தான். ஆண்மகன் அவன்தான். எப்படி தோன்றினான் என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிற போது உதித்தனன் உலகம் உய்ய என்கிறார். இந்த உலகம் உய்வதற்காக அவன் இந்த உலகத்திலே பிறப்படுத்தான். அரக்கருடைய அட்டூழியம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தேவர்கள் போய் சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள். ஏனென்றால் அந்த அரக்கர் கூட்டம் என்ன வரம் வாங்கியது என்றால் சிவபெருமானுடைய அம்சத்தை தவிர சிவபெருமானை தவிர வேறு யாரும் எங்களை அழித்து விடக்கூடாது என்று வரம் வாங்கி இருக்கிறார்கள். எனவே சிவபெருமானை நோக்கி முறையிடப் போகிறார்கள். சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார். இந்த தியானத்தில் இருக்கிற சிவனை தியானத்தை கலைத்து தாங்கள் சொல்ல வந்ததை கேட்க வேண்டும் என்பதற்காக தியானத்தை கலைக்கும் முகமாக மன்மதனை அனுப்புகிறார்கள். மன்மதன் மலர் அம்பு எய்து பார்க்கிறான். சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார். அதற்கு பிறகு ரதி வந்து வேண்டி மன்மதன் ரதிக்கு மட்டுமே தெரிவான் என்கிற ஒரு வரத்தை சிவபெருமான் தந்ததாக புராணம் போகிறது. தியானத்திலிருந்து விழித்த சிவபெருமானிடம் தேவர்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அரக்கர்கள் பெற்ற வரத்தின் காரணமாக அவருடைய அன்புரியம் தாங்க முடியவில்லை. தாங்களால் மட்டும்தான் அவர்களை அழிக்க முடியும் என்று வேண்டுகிறார்கள். அப்போது சிவபெருமான் தன்னுடைய 5 முகம் மூலமாக 5 தீப்பொறிகளையும் அதோ முகம் என்கிற ஒரு முகத்தின் மூலமாக ஒரு தீப்பொறியுமாக 6 முகங்களிலிருந்து தீப்பொறியை உண்டாக்க செய்து அந்த தீப்பொறியை வாயு பகவானும் அக்னி பகவானுமாக சுமந்து சென்று சரவண பொய்கைகளை விட சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக அந்த தீப்பொறி அவதரிக்கிறது. அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரபமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் வேணியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியுடைய கந்த புராணத்தை பற்றி சொல்லுகிற போது அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணத்துடைய அரங்கேற்ற நிகழ்வை சொல்ல வேண்டும். அவர் அந்த நூலை அரங்கேற்றம் செய்கிறார். திகட சக்கரம் என்று ஆரம்பித்து அந்த நூலை அரங்கேற்றம் செய்கிறார். அந்த அவையிலே இருந்த புலவரிலே ஒருவர் எழுந்து நிறுத்து, திகட சக்கரம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாயே, அதற்கு விதி புணர்ச்சி விதி சொல் என்று கேட்கிறார். திகட சக்கரம் என்று இந்த வரியை எடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான்.
முருகப்பெருமான் தான் இந்த வரியை எனக்கு எடுத்துக் கொடுத்தான், அதனால் அதை தொடக்கி நான் ஆரம்பித்தேன் என்று சொன்னால் கூட அங்க இருக்கிற புலவர் பெருமக்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, நான் முருகப்பெருமானுடைய அருளால் இந்த இந்த சொல்லுக்கு புணர்ச்சியை நாளை சொல்லுகிறேன் என்று அனுமதி வாங்கி இல்லம் வேண்டுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒரே மனக்கவலையோடு இருக்கிற போது அன்று இரவு அவருடைய கனவிலே முருகன் தோன்றி, நாளை ஒரு புலவன் உன்னுடைய நூல் அரங்கேற்றத்திற்கு வருவான், அவன் உன்னுடைய ஐயப்பாட்டுக்கு விடை தருவான் என்று சொல்லி மறைகிறார். கவலை நீங்கி படுத்து உறங்கிய கச்சியப்ப சிவாச்சாரியார் மறுநாள் அரங்கேற்றத்திற்கு போகிறார். புலவர் பெருமக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள். மீண்டும் அதே வினா எழுகிறது. அந்த கூட்டத்திலே ஒரு புலவர் வந்து, என் கையிலே வீரசோழியம் என்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கிறது, அந்த நூலுக்கு இந்த திகழ் தசக்கரம் என்கிற இந்த சொல்லுக்கு திகட சக்கரம் என்று மாறுமாறு புணர்ச்சி விதி இருக்கிறது என்று அந்த நூலை எடுத்து காட்டுகிறார். அந்த நூலிலே திகழ் தசக்கரம் என்கிற அந்த சொல்லுக்கு திகட சக்கரம் என்று வருமாறு புணர்ச்சி விதியை காட்டுகிறார். அதன் பிறகு கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணம் மிகச் செவ்வனே அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பது வரலாறு. முருகனுடைய திருவிளையாடல், இந்த முருகனுடைய அருமை பெருமைகளை ஒரு நா படைத்த என்னால் சொல்ல முடியாது. ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது என்றால் ஏக நா படைத்த என்னால் எப்படி முடியும் என்பது போல என்னால் அவனுடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியாது என்றாலும் கூட நான் அறிந்த, நான் படித்த, நான் கேட்ட சிலவற்றை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கிறேன். ஐயா அருமையாக வினைகளை பற்றி சொல்கிற போது சொன்னார், விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டினால் வினை தீரும், முருகன் பெருமானையும் வழிபட்டால் வினை தீரும். அருணகிரிநாதர் அதற்கு சான்று சொல்லுகிறார். நாள் என்ன செய்யும்? நாள் என்ன செஞ்சிடும்? வினைதான் என் செய்யும். நாம் செய்த நல்வினை, நம்ம செய்யறது 2 வினைங்க, நல்வினை தீவினை என்று 2 வினை. இந்த வினை மூலமாகத்தான் நமக்கு அடுத்தடுத்த பிறவி பலன்கள் கிடைக்கிறது. நல்வினை செய்தோம் என்றால் நம்முடைய பிறவி முடிந்து நேரடியாக சென்று விடுகிறோம். தீவினை செய்கிற போது மேலும் 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 இந்த பூமியிலே பிறந்து 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 இந்த பூமியிலே உழல்கிறோம். எத்தனை பேர், எத்தனை வயிற்றிலே நாம் பிறந்தோம் என்பது போல பட்டினத்தார் புலம்புவது போல, எத்தனை அன்னைமார், எவ்வளவு வயிறு, எத்தனை கருப்ப கிரகம், நான் எவ்வளவு வயிற்றிலே பிறந்தேன் என்று தெரியாமல் நான் உழல்கிறேன் என்றார் போல மாணிக்க வாசகர் இன்னும் வேறு விதமாக புலம்புவார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற அத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன். இவ்வளவு பிறவிகள் நான் பிறந்தழைத்திருக்கிறேன் என்று நாம் செய்கிற வினைதான் நம்முடைய பிறவி பயனை தீர்மானம் செய்கிறது. நாம் அடுத்து பிறக்க வேண்டுமா, பிறக்க வேண்டாமா என்பதை கூட நம்முடைய வினை தீர்மானம் செய்கிற போது அருணகிரிநாதர் ஒரு அருமையான யோசனை சொல்கிறார். நீ என்ன வினை செய்தால் கூட பரவாயில்லை, முருகனை வழிபடு, எல்லாம் தீர்ந்து போகும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இந்த முருகப் பெருமான் எனக்கு முன்னால் வந்து தோன்றுகிற போது நான் செய்த வினையெல்லாம் பொடிப்பொடியாகி விடுகிறது. நான் செய்த பாவமெல்லாம் தீர்ந்து போகிறது. என்னுடைய பிறவி பயன் தீர்ந்து இந்த பிறவியத்தோடு முடிந்தது என்கிற நிம்மதியை எனக்கு முருகப் பெருமான் தந்து விடுகிறார் என்பதாக அருணகிரிநாதர் பேசுகிறார். நான் முதலாக ஒரு பாடலை சொல்லி ஆரம்பித்தேன். திருவடியும் தண்டையும் சிலம்பும், அதிலே முருகப்பெருமானுடைய அவயவங்களை சொல்லி அந்த அருணகிரிநாதர் அந்த பாடலை தொடங்க. நம்முடைய இன்றைக்கு எல்லார் வீடுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிற, சுப்பிரபாதத்திற்கு இணையாக ஒலித்துக் கொண்டிருக்கிற கந்தசஷ்டி கவசம் என்கிற நூலிலே முருகப்பெருமானுடைய அந்த அழகு வர்ணிக்கப்படுகிறது. ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடி நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னீர் கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியும் இறகு குண்டலமும் என்று அவருடைய அவயவங்கள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டு அப்படியே பாதத்திலிருந்து கேசத்திலிருந்து பாதம் வரையாக அவருடைய அழகு பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்று வர்ணனை போகிறது என்பதை பார்க்கிறோம்.
அவனுடைய திருவடி இருக்கிறதே, அந்த திருவடி நம்முடைய நம்முடைய பிறவி பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நம்முடைய தலையிலே பிரமன் ஏதாவது எழுதியிருந்தால் கூட அதையும் அழிக்க வல்லது முருகப்பெருமானுடைய திருவடி. என்று கேட்டா, இந்தியாவை யாராவது அழிக்க முடியுமாடான்னு அழிக்க முடியாது சாருங்கிறான். எப்படின்னா, அவ்வளவு பெரிய ரப்பர் கண்டுபிடிக்கல சாருங்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. உண்மையில் பார்த்தால் அருணகிரிநாதர் சொல்லுகிறார், நம்முடைய தலையெழுத்தை அழிப்பதற்கான அழி ரப்பர் எங்கடா இருக்குன்னா முருகப்பெருமானுடைய காலடியில் இருக்குதாங்கிறான். முருகப்பெருமானுடைய காலடி பிரமன் நம்முடைய தலையில் எழுதி இருக்கிற தலையெழுத்தை கூட அழித்து விடக்கூடிய ஆற்றலை இடையில். யோசித்து பாருங்கள். சிவபெருமானுடைய ஆறு திருமுகங்களிலிருந்து சிவபெருமானுடைய அம்சமாகவே உருத்தோன்றி உருவகம் எடுத்து இந்த உலகத்திலே அவதரித்தவர் முருகப்பெருமான். இந்த அவதார நோக்கம் என்ன என்றால், அரக்கர்களை, தீமையை இந்த உலகத்தில் இருந்து வென்று அறத்தை நிலைநாட்டுவது, தீமையை அழிப்பது. மூன்று அரக்கர்களை நாம் பார்க்கிறோம். இந்த 3 அரக்கர்கள் கந்த புராணத்திலே வருகிறது. 3 அரக்கர்கள். இது எதை குறிக்கிறது என்று தத்துவார்த்தமாக யோசித்தோம் என்றால், நம்முடைய மனத்திலே இருக்கிற மும்மலங்களை குறிக்கிறது. நான் என்கிற ஆணவம், எனது என்கிற ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலங்களை இந்த 3 அரக்கர்கள் வாயிலாக நமக்கு உருவகம் தந்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். நாம் இந்த 3ஐயும் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆணவம் கூடாது, கண்மம் கூடாது, மாயை கூடாது என்கிற இந்த 3ஐயும் புறம் தள்ளி வைத்துவிட்டு இறைவன் திருவடியை மட்டுமே நாம் பற்றி நிற்கிற போது நம்முடைய எல்லா பற்றுக்களையும் அவன் நீக்கி விடுவான். நன்றிங்கய்யா. இது எப்படி என்றால், திருவள்ளுவர் பதில் சொல்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. நம்முடைய பற்று எல்லாம் விட வேண்டும் என்றால் அந்த பற்றில்லாதவனுடைய தாளை பற்றி கொள்ள வேண்டும். அது கூட ஒரு வகை பற்றுதான். இது எப்படி சார் முடியும் அப்படிங்கிற போது கிருபானந்த வாரியார் இதற்கு ரொம்ப அருமையா விளக்கம் தருகிறார். ஒரு விறகு கட்டு இருக்கிறது, அதை ஒரு கயிறிலே கட்டி இருக்கிறார்கள். அது ஒரு பற்று. அந்த விறகு கட்டை வேறொரு கயிறு கொண்டு மேலும் இறுக்கமாக கட்டுகிற போது ஏற்கனவே கட்டி இருந்த கயிறு தளர்ந்து போய்விடும். அந்த விறகை இறுக்கமாக கட்டுகிற போது ஏற்கனவே கட்டி இருந்த கயிறு தளர்ந்து போவதை போல இறைவனை நாம் இறுக பற்றுகிற போது நம்முடைய பிறவி தலைகள் எல்லாம் தளர்ந்து நாம் பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஏனென்றால் இறைவன் மேல் வைத்திருப்பது கூட ஒரு வகை பற்றுதான். அந்த பற்றும் இல்லாமல் இருப்பதுதான் ஞானியருடைய நிலை. ஆனால் நாம் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவ்வளவு எல்லாவற்றையும் துறந்து மிகப்பெரிய ஞானியாக அவ்வளவெல்லாம் வேண்டாம். இல்லறத்திலே இருந்து கொண்டு இல்லறத்திற்கு தேவையான கர்மங்களையும் செயல்களையும் செய்து கொண்டு மனைவி மக்களை கவனித்துக் கொண்டு இறைவனையும் வழிபட முடியும் என்பதுதான் நம்முடைய இந்து மதத்துடைய தாற்பயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்திலே பிரம்மச்சாரிகளுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. சொர்க்கத்திலே பிரம்மச்சாரிகள் போக முடியாது. யார் போக முடியும் என்றால் இல்லறத்தான் தான் போக முடியும். ஏனென்றால் இல்லறத்தான் எல்லா கடமைகளையும் செய்யக்கூடிய தேவை உள்ளவன். அவன் தன்னுடைய மனைவி மக்கள் பெற்றோர் அவர்களையெல்லாம் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டுக்கு வருகிற விருந்தினரை கவனிக்க வேண்டும். தன்னுடைய வீட்டை நாடி வந்து பிச்சை என்று கேட்கிற அவர்களுக்கும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கிற கடமை உள்ளவன் இல்லறத்தான். இந்த எந்த கடமையுமே இல்லாம எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் உதறிவிட்டு துறவியாக போகிற போது இறைவன் சொல்லுகிறான், இவற்றை எல்லாம் துறப்பதால் ஒன்றும் பயனில்லை. நீங்கள் எல்லாம் இல்லறத்தானை விடவும் மேலானவர்கள் கிடையாது. ஏனென்றால் இல்லறத்திலே இருந்து கொண்டு என்னை வழிபடுவதுதான் மிகப்பெரிய கஷ்டம்.
இத ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம். நாரதருக்கு ஒரு முறை மிகப்பெரிய கர்வம் வந்து விட்டது. நாம தான் எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நாராயணனுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு மிகப்பெரிய கர்வம் வந்தது. இத பெருமாள் பார்க்கிறார். பார்த்து கூப்பிட்டு, எப்பா நீ என்ன பண்ணு, பூமியில ஒரு அட்ரஸ் சொல்லி இந்த அட்ரஸுக்கு போ, அங்க என்னோட பக்தன் இருக்கிறான், அவன் என்ன பண்றான்னு பாரு அப்படின்னு கீழே அனுப்புறாரு. அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு நாரதர் வர்றாரு. அவன் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தேன்னா, அம்மா அப்பா கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய குடும்பம். காலையில எந்திரிச்சவனே நாராயணா அப்படின்னு கும்பிடுறான். தோட்டத்துக்கு போறான், எல்லா வேலையிலும் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு மனைவி மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இரவு திரும்பி வந்து படுக்க போகிற போது திரும்பி ஒரு தடவை நாராயணா அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடும். இரண்டு முறைதான் சொல்றான், ஒரு நாளைக்கு 2 முறைதான் சொல்றான் நாராயணான். இது ஒரு நேரம் மேல போய், ஏப்பா நான் எப்ப பார்த்தாலும் உன் பேரையே சொல்றேன், நீ 2 முறை சொல்றவனை போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புறிய, உனக்கு கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நல்லா படிக்கிறவனை பார்த்து ஒண்ணுமே படிக்காத விட்ட போய் அவனை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் என்னை அனுப்பிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கிறார். இப்போ நாரதத்தை சொல்கிறார், ஒரு கை நிறைய ஒரு எண்ணெய் களையத்தை கையில கொடுத்து, எப்பா இந்த 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 களையத்துல இருக்க எண்ணெய் ஒரு சொட்டு கூட சிந்திடக்கூடாது, சிந்தாம உலகமும் சுத்திட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறார். இவர் களையத்தில் இருக்கிற எண்ணெய் கையில வச்சுட்டு அதையே பார்த்து கொண்டு உலகம் எங்கும் சுத்திட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வந்த போது பெருமாள் கேட்கிறார், எப்பா நீ எத்தனை தடவை என் பேரை சொன்னேன், இந்த களையத்தை சுத்திட்டு வந்தியே இப்ப எத்தனை தடவை சொன்னேன் என் பேரை? நாரதருக்கு அப்பதான் பக்குனது, ஐயோ நம்ம ஒரு தடவை கூட இந்த ஆள் பேரை சொல்லலையே அப்படின்னு சிரிச்சு அசைத்து சிரிச்சு, நான் உங்க பேரை ஒரு தடவை கூட சொல்லலை, பாத்தியா ஒரு என்ன கையில கொடுத்த உடனே என் பேரை நீ மறந்துட்டேன். அவன் அவ்வளவு கஷ்டம், அம்மா அப்பா கொண்டாட்டி பிள்ளை வீடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இவ்வளவு கடமைகளுக்கு இடையிலையும் என்னைய 2 தடவையாவது சொன்னான் பாரு, அவன் உன்னையோடவும் பெரியவன் இல்லையா என்று சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது நம்முடைய புராணத்தில். யோசித்து பார்க்கிற போது, துறவரத்திலே இருப்பவனை விடவும் இல்லறத்தானுக்குத்தான் மதிப்பும் மகிமையும் அதிகம். ஏனென்றால் அந்த அவ்வளவு இடர்பாட்டிலும் கூட நாம் இறைவனை பற்றி சிந்திக்கிறோம், இறைவனை பற்றி பேசுகிறோம், இறைவனோடு இறைவனாக நாமும் வாழ்ந்து போகிறோம். முருகப்பெருமானுடைய பெருமை அப்படின்னு பேசுகிற போது அருணகிரிநாதரை நாம் சொல்லாமல் இருக்க முடியும். அவருடைய திருப்புகழ், முருகப்பெருமானை பற்றி பேசுகிற அவருடைய திருப்புகழ் மிக அற்புதமான தமிழ் கொண்ட ஒரு அருமையான நூல். படிக்கிற போதே நாக்கு எடரும், கால் எப்படி நடக்கிற போது சரியா நடக்கலைன்னா கால் கல் தடுக்கி விழுந்து விடுகிற மாதிரி அந்த நூலை சரியாக படிக்கவில்லை என்றால் கால் எடரும், நாக்கு எடரும். அப்படியான ஒரு தமிழ், கடப்பட அப்படின்னு வர்ற மாதிரியான சந்த தமிழ். பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்டனடை பச்சியன முக்குரத கபுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவோடு பட்டொடைய பட்டுருவ விட்டருகை வடிவேலும் திக்கது மதிக்கவர் முக்குடவும் ரச்சரது சிற்றடியை முற்றிய பண்ணிருதோடும் செய்ப்பதியும் வைத்திரு திருப்புகள் விருப்பமோடு செப்பன எனக்கர்களை மறவேனே என்று விநாயகப் பெருமானை பற்றி திருப்புகழிலே முதல் பாடல். இதை நம்ம படிக்கிற போது கடப்பட அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. மிகவும் அர்த்தம் தோய்ந்த அர்த்தம் நிறைந்த பாடல். அடுத்து முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்த முதல் பாடல் முத்தை தரு பக்தி திருநகை. உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்த பாடல். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும் என்று தொடங்குகிற அந்த பாடல். தயவு செய்து பெற்றோர்கள் இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு வாசிக்க சொல்லி தர வேண்டும். சும்மா சினிமா பாட்டை படிக்க சொல்லி, சினிமா பாட்டை பாட சொல்லி, அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அழுது, தோத்து போயிட்டா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஜெயிச்சுட்டா ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான நூல்களை குழந்தைகளை வாசிக்க செய்து, குழந்தைகளை மனனம் செய்து, அவர்களை ஒப்பிக்க செய்தால் அவருடைய தமிழார்வம் வளரும், பேச்சு நன்றாக இருக்கும், நாக்கு புரளாமல் நாக்கு நன்றாக படித்து அந்த சொல் தெளிவாக வரும் அவருடைய வாயில். இது இந்த திருப்புகழ் முழுவதுமே முருகப்பெருமானுடைய பெருமையை பேசுகிற திருப்புகழ் முழுவதுமே தமிழ் சந்தம் நிறைந்த பாடல்கள். அந்த சந்த பாடல்களை நாம் படிக்கிற போது பிற்கால நாமே ஒரு மிகப்பெரிய கவிஞனாகி விடக்கூடிய அளவுக்கு ஆற்றலை தரக்கூடிய பாடல்கள் நிறைந்தது, சந்தம் நிறைந்தது.
அந்த பாடல்களை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதற்கு முன்னால் நாம் படித்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாம எடுத்து அதை படிக்கணும். நாம படிச்சாதான் நம்ம குழந்தை படிக்கும். நாம உட்காந்து வீட்டுல உட்காந்து செல்போனை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தை இன்னொரு செல்போனை எடுத்து அதை உட்காந்து பார்க்கும். நம்ம உட்காந்து வீடியோ டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா அது நம்மளோட சேர்ந்து உட்காந்து இருக்கிற தொடர்களை எல்லாம் அது உட்காந்து பார்த்துட்டு படிக்க முடியாது. நம்முடைய குழந்தையை சரிவர வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல்வதாக. அந்த வகையிலே இந்த மாதிரி நூல்களை தாங்கள் படித்து இன்புற்று அதை வீட்டுல உட்காந்து சத்தமா வாசிக்கிற போது ஏதோ அப்பா ஏதோ வாசிக்கிறாரு, ஏதோ அப்பா படிக்கிறாரு அப்படின்னு குழந்தை பக்கத்துல வந்து உட்காந்து அவர் சொல்றத அதுவும் திருப்பி சொல்லும். கொஞ்ச நாள்ல அது மனப்பாடம் பண்ணு கேட்டே மனப்பாடம் பண்ணிரும். அது தானா ஒரு நாள் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது பள்ளிக்கு போகிற போது தமிழ் பேச்சு போட்டிகளெல்லாம் முதல் பரிசு பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த குழந்தையாக வளர்ந்து, அப்படியாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தங்கள் வீட்டிலேயே முதல்ல அவங்க அப்பா அம்மா உட்காந்து படிப்பதற்கு முனையும். இந்த நூல்களை எடுத்து வாசிப்பதற்கு ஆசைப்படுங்க. சத்தம் போட்டு குழந்தை முன்னாடி வாசிக்கிற போது அந்த குழந்தை வந்து நானும் படிக்க வேண்டும் என்று பிற்காலத்திலே ஒரு பெரிய கவிஞனாக, பெரிய புலவராக, பெரிய பேச்சாளராக வருவதற்கான அடித்தளத்தை நாம் சரிவர அமைத்து விடலாம். தீங்கிலே இதற்கு இந்த நூல்களை நாம் படித்து தெரிந்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். திருப்புகழ் சொன்னேன். அடுத்து அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த நூல்கள் எல்லாமே அவருடைய பெருமை பேசுகிற ஒப்பற்ற இலக்கிய நூல். நாம் முருகப்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூல்களை எல்லாம் வாசித்து அனுபவித்து வாசித்து அதை உள்வாங்குகிற போது நாமே முருகப்பெருமானாக மாறி விடுவோம். ஒரு 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 நடிகனுடைய ரசிகர்களை அந்த 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 ரசிகனை பார்த்தாலே இவன் எந்த நடிகனுக்கு ரசிகன் என்று தெரிவித்து விடுவது போல முருகப்பெருமானுடைய நூல்களை, முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக, முருகப்பெருமானுடைய நூல்களை வாசிப்பதன் மூலமாகவே நாம் அவனுக்கு ரசிகனாகவே மாறி விடுவோம். நாமும் பொலிவோடு விளங்கி விடுவோம். நம்முடைய முகம் பொலிவோடும் உருவம் பொலிவோடும் மிகுந்த அழகோடும் நாமும் திகழ்வோம். அதற்கு முருகப்பெருமான் நிச்சயம் அருள் புரிவார். முருகப்பெருமானுடைய வழிபாடு நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் ஒரு புது பொலிவினை தரும். இந்த கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாடல் தான் நான் மனப்பாடம் செய்வதற்கு எனக்கு உதவிய பாடல். பதின்கவனகர் ராமையா, இப்படி ஒரு பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. கண்ணிழந்தவர், கண்ணிழந்தும் கூட ஒரே சமயத்தில் 10 வேலைகளை செய்யக்கூடிய மன ஆற்றல் மிக்கவர் திருக்குறள் ராமையா என்கிற பதின்கவனகர். இவர் மனப்பாடம் செய்வதற்கு இந்த கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடலை தான் எடுத்து தருகிறார். இந்த பாடலை தினமும் காலையிலே எழுந்து ஜெபம் செய்வது போல நீங்கள் ஜெபிக்கிற பட்சத்திலே உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும் என்கிற ஒரு குறிப்பை தன்னுடைய நூலான நினைவாற்றல் வளர என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார். அவருடைய மகன் இன்றைக்கு இந்த பதின்கவனகர் செயலை செய்து கொண்டிருக்கிறார். கனக சுப்புரத்தினம் என்று அவருடைய பெயர். இன்றைக்கு அவர் 16 கவனமாக அதை விரித்திருக்கிறார். ஒரே சமயத்தில் 16 நிகழ்வுகளை செய்து மக்கள் மத்தியிலே 16ஐயும் மீண்டும் திருப்பி சொல்லுகிற ஆற்றல். அது எப்படி என்றால், இந்த பதின்கவனகம் எப்படி என்றால், ஒருவர் ஒரு சொல்லை சொல்லுவார், அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொருவர் ஒரு எண் சொல்லுவார், அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னால் இருந்து ஒருவர் மலராலோ அல்லது குச்சியாலோ தட்டுவார், அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் எத்தனை முறை நடந்தது என்பதை மொத்தமாக கடைசியிலே சொல்ல வேண்டும். இதற்கிடையிலே ஒருவர் வெண்பா சொல்லுவார், ஈற்றடி கொடுத்து வெண்பா சொல்லுவார். இன்னொருவர் 17வது சொல் இது, 6வது சொல் இது, 10வது சொல் இது என்று பீத்து பீத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த சொற்களை சொல்லுவார். இதையெல்லாம் ஒழுங்காக அமைத்து அந்த பாடலை சொல்ல வேண்டும் என்பதாக 10 கவனகத்தை அவர் செய்து காட்டியவர். அவருடைய மகன் இன்றைக்கு 16 கவனகம் செய்து கொண்டிருக்கிறார். கனக சுப்புரத்தினம் என்று அவருடைய பெயர். அவர் சொல்லுகிற அந்த பாடல் எது என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். முருகன் குமரன் புகரென்று மொழிந்து உருவும் செயல்தந்து உணர்வொன்றருவாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவையன் குணபஞ்சரணை. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலை நாம் அதிகாலையிலே எழுந்து ஜெபம் செய்வது போல பல முறை நாம் சொல்லுகிற போது, அல்லது 108 முறை அந்த ஜெபமாலை வைத்துக் கொண்டு சொல்லுகிற போது
நம்முடைய நினைவாற்றல் பெருகும் என்று நான் சொல்லவில்லை. திருக்குறள் ராமையா சொல்லுகிறார். அதை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நினைவாற்றலுக்கு கூட அதுதான் உதவுகிறது என்று நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். அந்த பாடலை நான் சொல்வதன் மூலமாகத்தான் பல பல பாடல்களை நான் மனனம் செய்ய முடிகிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும். இந்த பாடல் முருகனுடைய பெருமையை சொல்லுகிற பாடல். முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வொன்றருவாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குறுபுங்கவையன் குணபஞ்சரனே. இந்த பாடலை நாம் சொல்லுகிற போது கவனம் இல்லாம சொல்ல முடியாது. கவனத்தோட தான் சொல்லணும். முழுக்க முழுக்க இந்த பாடல்ல நம்ம மனசு ஒன்றி போயிடும். அப்படி இந்த பாடல்ல ஒன்றி சொல்லுகிற போது நம்முடைய நினைவாற்றல் அதிகரிக்கிறது என்பதை திருக்குறள் ராமையா பதிவு செய்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வந்தவர். தன்னுடைய மகனுக்கு அதை கற்றுத் தந்தவர். தன்னுடைய நூல் வாயிலாக பலருக்கும் அதை பரப்பினார். அந்த நூலை நான் படித்ததால் இந்த செய்தி எனக்கு தெரிந்து இந்த பாடலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெருமக்கள், நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் நினைவாற்றலிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த மாதிரியான பாடல்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தந்து அந்த குழந்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுமாறு நீங்கள் பணிக்க வேண்டும். அப்படி பணிக்கிற போது குழந்தைகள் நினைவாற்றல் வளரும். பாடங்கள் பள்ளிக்கு சென்று, நான் ஒரு பள்ளி ஆசிரியர். இன்றைக்கு மாணவர்கள் மனப்பாடத்திலே மிகவும் குறைந்த நிலையிலே இருப்பதை நான் பார்க்கிறேன். மிகுந்த வேதனையோடு நான் பார்க்கிறேன். எதையும் மனப்பாடம் செய்வதற்கு அவர்கள் மன ஆற்றல் தயாராக இல்லை. ஆனால் மிக எளிதாக திரைப்பட பாடல்களை மனனம் செய்து சொல்லுகிற அளவிற்கு இருக்கிறார்கள். நான் கேட்பேன், இவ்வளவு பெரிய பாடலை மனப்பாடம் செய்து சொல்லுகிறாயே, ஒரு 2 வரி திருக்குறளை உன்னால் மனப்பாடம் செய்ய முடியவில்லையா என்று கேட்பேன் பலமுறை. ஒரு பெரிய நீண்ட திரைப்பட பாடலை சொல்லுகிற அளவிற்கு மனனம் இருக்கிற அந்த மாணவர்கள் ஒரு 2 வரி திருக்குறளை சொல்ல முடியவில்லை என்றால் என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு நீண்ட நெடிய நோக்கம் இல்லை. வாழ்க்கையிலே ஒரு நோக்கம், குறிக்கோள் இல்லை. குறிக்கோள் அற்ற வாழ்க்கை எதற்கும் உதவாது. எங்கு போகிறோம் என்று தெரியாமலேயே நாம் பயணம் செய்வோமா என்ன? ஒரு பேருந்துல ஏறுகிறோம். அந்த பேருந்தினுடைய நடத்துனர் கேட்கிறார், எங்கு போகிறீர்கள் என்று கேட்கிறார். இந்த பேருந்து எங்கு வரையும் போவோமோ அங்கு வரையும் போவேன் என்ற பயணச்சீட்டு கேட்போம்? இல்லை. நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று பயணச்சீட்டு நாம் பெறுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு குறிக்கோள் வேண்டும். அந்த குறிக்கோளை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய இளம் வயதிலேயே கொண்டு வந்து விட வேண்டும். இளம் வயதிலேயே பதிய வைத்து விட வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். இளம் வயதிலே குழந்தைகளை பார்க்கிறோம். என்ன ஆக போகிறாய்? குழந்தை சொல்லு, டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும். 10வது படிக்கிற போது அந்த அதே பையனை பார்த்து கேட்டோம்னா என்ன ஆக போறேன், என்ன ஆக போறேனே தெரியல சார், அப்படியே இருட்டா கிடக்குது. 12ஆம் வகுப்பு, கல்லூரி இதெல்லாம் முடிக்கிற போது அந்த சின்ன வயதிலே சொன்ன அந்த குறிக்கோள் சிதைந்து மாறி எங்கு போக வேண்டும் என்றே தெரியாமல் திசை மாறி வாழ்க்கை போயிருக்கும். இறைப்பற்றோடு இந்த குழந்தைகளை வளர்க்கிற போது, இன்னைக்கு திருநீர் பூசுகிற குழந்தைகளையே பார்க்க முடியலைங்க. குழந்தைகள் திருநீர் பூசுறதே கிடையாது. நெற்றி நிறைய திருநீர் பூசுறதே கிடையாது. திருநீரை பூசி அள்ளி பூசி நெற்றியில திருநீர் பூசணும். குழந்தைங்க பூசுவதற்கு பெற்றோர்கள் சொல்லி தரணும். திருநீர் வெளியில போறியா, திருநீர் பூசிட்டு போ அப்படின்னு சொல்லி தரணும். திரும்பி நான் கிருபானந்த வாரியார்ட்ட தான் வர்றேன். கிருபானந்த வாரியார்ட்ட ஒருத்தர் கேட்டார், ரயில் பயணத்துல போய் கொண்டிருக்கிற போது கிருபானந்த வாரியார் உடல் முழுக்க திருநீர் பூசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். எழுத்தாப்புல ஒரு இளைஞன், ஒரு கல்லூரி மாணவன் கேட்டுக்கிறார், ஐயா இப்படி உடம்பு முழுக்க வெள்ளையடிச்ச மாதிரி திருநீர் பூசிட்டீங்களே, இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டுக்கிறார். கிருபானந்த வாரியார் சொன்னாராம், தம்பி, நல்ல நல்ல மக்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பார்கள், குட்டிச்சவர்கள்லாம் வெள்ளை அடிக்க மாட்டாங்க. மனிதன் குடியிருக்கிற வீட்டிற்கு வெள்ளை அடிப்பார்கள், குட்டிச்சவருக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்கடா. என்னுடைய உடம்புல இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அந்த இறைவன் குடிகொண்டதற்கு அடையாளமாக நான் என்னுடைய உடம்பு முழுவதும் திருநீற்றை நான் பூசி இருக்கிறேன். நீங்கெல்லாம் பூசலைன்னா நீங்கெல்லாம் குட்டிச்சவர் என்று சொன்னதாக ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை சொல்லுவார். நாம் குழந்தைகளுக்கு திருநீர் பூச சொல்லித்தர வேண்டும்.
சிவசிவா என்று நமச்சிவாயத்தை சொல்லி அந்த திருநீரை நெற்றியிலே பூசுவதற்கோ அல்லது ஒரு சின்ன கீற்றாவது வச்சுட்டு போ அப்படின்னா, அப்படி பட்டை அடிக்கிறது இல்லாட்டி கூட ஒரு சின்னதா திருநீர் வச்சுட்டு போ அப்படின்னாவது நம்ம குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். அதெல்லாம் இன்றைக்கு இல்லை. நிறைய குழந்தைகளை திருத்துறதை விடவும் இன்றைக்கு பெற்றோர்களை திருத்துவதுதான் எங்களுக்கு பெரும்பாடாக இருக்கிறது. பள்ளிகளில் பெற்றோர்களுக்கு தான் நிறைய சொல்லித்தர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவங்களை கூட்டு உட்கார வச்சு பாடம் நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் நிலை இருக்கிறது. அப்புறம் எப்படி நம்ம குழந்தைகளை திருத்த முடியும், குழந்தைகளை கொண்டுட்டு வர முடியும் சரியாக? அப்போ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கேற்றார் போல வளர்க்கிற போது குழந்தைகள் நன்னெறியோடு வளர்வார்கள். முருக பக்தியோடு அந்த குழந்தையை நம்ம வளர்க்கணும், முருக பக்தியோடு. ஏன்னா முருகன் இளமையானவன், என்றும் என்றும் இளமையானவன், என்றும் இளமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் தயவு செய்து முருகனை வழிபடுங்க. முருகனை வழிபட்டீர்கள் என்றால் என்றும் இளமையோடு இருக்கலாம், அழகாக இருக்கலாம். அழகு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு எதையோ வாங்கி எதையோ தனவரத்துக்கு பதில் முருகனை வழிபட்டீர்கள் என்றால் இளமையும் அழகுமாக நீங்கள் வீட்டிருக்கலாம். முகத்துல ஒரு புது பொழிவு உங்களுக்கு வந்துடும். முருகன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டான் என்றால் முகம் பொழிவோடு இருக்கும். எப்படி ஒரு வீட்டிலே ஆள் இருக்கிறார்கள் என்பதை அந்த வீட்டிலே இருக்கிற வெளிச்சத்தை வைத்து, விளக்கை வைத்து நாம் கண்டுபிடிக்கிறோமோ அதுபோல நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டிருக்க வேண்டும். இறைவன் குடிகொண்டிருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தூய உள்ளத்தில் தான் இறைவன் குடிகொள்வார். எனவேதான் இந்த கல்வி கடவுள் சரஸ்வதியை நம்ம வச்சோமே, அந்த கல்வி கடவுள் உட்கார்ந்து இருக்கிற மலர் பார்த்தீங்கன்னா வெண்டாமரை. ஏன் வெள்ளத்தாமரையா வச்சோம் அப்படின்னா, கல்வி யாருக்கு வரும்டா என்றால் மனம் எவனுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அவன் தான் கல்வி கற்க முடியும். மனத்துல தூய்மை இல்லை என்றால் கல்வி உள்ள போகாது. ஏதாவது உள்ள போகணும்னா அந்த இடம் காலியா இருந்தா தான் ஒன்றை வைக்க முடியும். ஒரு பாத்திரம் இருக்கிறது என்றால் அந்த பாத்திரத்திலே ஒன்றை நிரப்ப வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் காலியா இருக்கணும். ஏற்கனவே அது நிரம்பி வழிகிற போது நான் கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன்னா நான் ஊத்துறது வீணாகிப்போம். இன்றைக்கு மாணவருடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் மூளை முழுக்க தேவையில்லாதவற்றை நிரப்பி கொண்டு வருகிறார்கள். திரைப்படங்கள்ல பார்க்கறது, தொலைக்காட்சியில பார்க்கறது, செல்போன் சொல்லவே வேணாம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சின்ன பெட்டி அது. இந்த கொரோனாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்போனால பல இளைஞர்கள் நாசமடைந்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்லணும். செல்போன் அடிக்ட் ஆகிட்டாங்க. செல்போன் எப்ப பார்த்தாலும் செல்போன். அந்த குழந்தைகளெல்லாம் நாம் திசை மாற்றுவதற்கு இறை சம்பந்தமான கதைகளை நாம் சொல்ல வேண்டும். கதைகளை சொல்லணும். அந்த கதைகள் மூலமாக சின்ன சின்ன பாட்டை அந்த குழந்தைக்கு சொல்லி இந்த பாட்டை சொல்லு அப்படின்னு சொல்லணும். ஐயா சொன்னது போல அந்த பாலும் தெளிதேனும் பாலும் பரும்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு அந்த சின்ன சின்ன பாடல்களை அந்த குழந்தைக்கு சொல்லுகிற போது, அந்த மழலையோடு அந்த குழந்தை சொல்லுகிற போது அதை நம்ம பதிஞ்சு வச்சுக்கலாம். பதிஞ்சு வச்சுட்டு அது வளர்ந்த பிறகு போட்டு காமிக்கிறாரே, பார் நீ இந்த வயசுல அதை சொன்னமா அப்படின்னு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒரு திட்டமிட்டு நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கிற போது உண்மையிலேயே வருங்கால சந்ததி மிகச் சிறப்பான சந்ததியாக அமையும் என்பதாக சொல்லி, இந்த அருமையான முருகப்பெருமானுடைய பெருமையிலெல்லாம் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பை தந்த என்னுடைய பெயரை சிபாரிசு செய்த வழக்கறிஞர் நந்தகுமாரன் அவர்களுக்கும், இந்த விநாயகர் கோயிலுடைய அர்ச்சகர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, ஆறில் நடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, மஞ்சை ஏறிய செவ்வேல் வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீங்க சொல்லுங்க. இந்த நன்னாளிலே சீரோடு சிறப்போடும்